1.5 கிலோமீட்டர் மெயின் ரோட்ல இருந்து நடந்து உள்ள வரோம். அவ்வளவு நடக்கவும் முடியல. கம்பெனியில் 4 அடி 5 அடி உயரத்துல தண்ணி இருக்கு. இங்க இருக்க தொழிலாளருக்கு ஒரு சாப்பாடு ஃபெசிலிட்டி கூட கிடையாது. இதுவரை யாரும் என்னன்னு கேட்கறது யாரும் வரல. அதுதான் எங்களோட ரொம்ப வருத்தப்படும். இப்போ இந்த இவ்வளவு தண்ணி தேங்கி நிக்குது, இந்த தண்ணியை அப்புறப்படுத்துறதுக்காக அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகள்? எனக்கு தெரிஞ்சு இதுவரை எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் இந்த சைடு வரல. ஒரே ஒரு நல்ல சந்தோஷப்படணும்னா இபி பீப்புள் மட்டும் எங்க கூட சேர்ந்து உழைக்கிறாங்க. பவர் கட் பண்ணி வச்சிருக்கிறோம், இல்லைன்னா அது அடுத்த ப்ராப்ளம் ஆகிடும். இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அந்த சிட்கோ லோக்கல் ஆஃபீஸ் பீப்புளும் எங்க கூட ஹெல்ப் பண்றாங்க. மற்றபடி எந்த ஒரு இதுவும் பண்ணல. இன்னைக்கு தண்ணி 20 மணி நேரம் ஆச்சு மழை நின்று. ஆனா இன்னைக்கு அம்பத்தூர் எஸ்டேட் பாருங்க, இன்னும் தண்ணி அதிக ஸ்பீட்ல வருது, இன்னும் அதிகமான ஃபோர்ஸ்ல வருது. ஸோ இது எங்கேருந்து வருதுன்னே தெரியல. கேட்டா 3 ஏரி உடைஞ்சிச்சு அது மாதிரி. கவர்மெண்ட்ல என்கரேஜ்மெண்ட் எல்லாம் எந்த ஒரு வழிமுறையும் வகுத்து என்கரேஜ்மெண்ட் எடுத்து அந்த ஏரிகளை விரிவாக்கம் பண்ற ஒரு ஐடியாவே இல்லை. இதெல்லாம் நீ ஒரு 3 நாள் எல்லாரும் பேசுவோம், அப்புறம் மறந்துட்டு அப்புறம் அவங்க ரெகுலர் வேலை போயிடும். அடுத்த வருஷம் இதே ப்ராப்ளம் இருக்கும். இதே ப்ராப்ளம் வந்து இங்க இருக்க ஸ்மால் ஸ்கேல் கம்பெனி எல்லாருமே இந்த அம்பத்தூர் சைடு காலி பண்ற நிலைமைக்கு வந்துடும். இது இந்த கவர்மெண்ட் நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு தான் லாஸ். சரி, இப்போ இந்த அளவுக்கு தண்ணி தேங்கி இருக்கனால இந்த உற்பத்தி நிலையங்கள்ல இருக்க மிஷின்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது சார்? கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு. இன்சூரன்ஸ் தருவாங்களா இல்லையான்னு தெரியல. இன்சூரன்ஸ் இருக்கு, போட்டோகிராஃபரை உள்ள கூட்டிட்டு போக முடியல. இன்ஃபேக்ட் நாங்களே எங்களோட ஃபேக்டரிக்கு உள்ள போக முடியாம வெளியே நிற்கிறோம். பூச்சிகள்ல இருந்து எல்லா மெட்டீரியலும், எல்லா பாட்டில இருந்து எல்லாம் அந்த ரோட்ல இருக்கு. ரோட்ல நடக்கவே முடியல, அவ்வளவு பயமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் அழதான் முடியல, அவ்வளவு தூரம் அழற அளவுக்கு எல்லாரும் இருக்கும். ஏன்னா கஸ்டமர் இல்ல. கஸ்டமர் எங்களுக்கு கஷ்டப்பட்டு எங்களுக்கு கஸ்டமர் தேடி வேலை செய்யறோம். இந்த கஸ்டமர் இன்னைக்கு எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க என்ன வேலை செய்ய முடியும்? ஸோ மழை நெடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன வாழ்வாதாரம் கிடைக்கும், என்ன நிவாரணம் கிடைக்குன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியல. ரொம்ப மன வருத்தத்தோடு பேசுறோம். சரி, இப்போ உற்பத்தியாளர் சங்க தலைவர் ராஜு நம்ம கிட்ட பேசியிருக்காரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்க ஏரிகள் எல்லாமே உடைஞ்சு அதன் மூலியமா தான் தண்ணீர் இங்க வந்துகிட்டு இருக்கு. இந்த தண்ணீர் அப்புறப்படுத்துறதுக்காகவும் அரசாங்கம் எந்த காரியமும் செய்யல. அந்த ஏரிகளை தூர்வாரி அதை அடைக்கிறதுக்கான காரியங்களும் அரசாங்கம் இது வரைக்கும் செய்யலைங்கிறாரு. அது இல்லாம இங்க இருக்க தொழிலாளர்கள் எல்லாருக்குமே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. அவங்க எந்த மாதிரி அடுத்த மாதிரியான தொழிலுக்கு இதுல முக்காவாசி பேர் வட மாநிலத்துல இருந்து வந்து தொழில் செஞ்சிருந்த தொழிலாளர்கள் அவங்க எல்லாருமே இங்க இருக்க நீரை பார்த்துட்டு வட மாநிலத்துக்கே திரும்ப போயிட்டாங்க. இப்ப தண்ணீர் வடிந்தாலும் அவங்க எந்த மாதிரி திரும்ப இவங்களுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் கிடைக்கும்ன்றது இவங்களுக்கு தெரியல. இப்ப உள்ள இருக்க மிஷின் எல்லாருமே பழுதப்பட்டுருச்சு. அந்த மிஷினை சரி பண்றது எப்படி?